நம்ம இடத்துல எல்லாருக்கும் காமனா கிடைக்கிற ஒரு பொருளா இருந்தாலும் குரு வழியில ஒரு மந்திரம். இப்ப இந்த முடிச்சு ஏத்ததுக்கு அந்த மந்திரம் வேணும்னா இந்த முடிச்சு வாங்கினா அந்த மந்திரம் கிடைக்கும். சோ நம்ம குரு பரம்பரையில வரக்கூடிய அந்த மந்திரத்தை அப்படியே தாரவாத்து கொடுக்க போறோம். சோ ஒரு பெரிய அகண்டை எடுத்து அந்த அகண்டையில ஏத்தணும். இப்போ இந்த இதுல நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். சூரிய உதயத்தப்போ வச்சு ஏத்தணுமா? ஐயோ விடிய காலையில என்னால எழுந்திக்க முடியாதுங்க. 6:35 25ஆம் தேதி ரொம்ப கஷ்டங்க. நான் அப்படி எல்லாம் சொல்லவே மாட்டேங்க. நீங்க வந்து சூரிய ஓரை அப்படின்னு இருக்கு. அந்த ஓரையில நீங்க ஏத்துனா போதும். இப்போ 25ஆம் தேதி சூரிய ஓரை அப்படின்னு பார்த்தோம்னா 9ல இருந்து 10. 25ஆம் தேதி சூரிய ஓரை வந்து 9ல இருந்து 10. அதுவே 26ஆம் தேதி சூரிய ஓரை எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து மதியம் 1ல இருந்து 2 அந்த டைம்ல தான் வருது. ஒரு அகண்டையில இலுப்பை எண்ணெய் ஊத்தி இது ஏத்தலாம். எதனாலனா குலதெய்வத்தோட அனுகிரகம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரிந்த இறைவன் யாருன்னா சூரியன் மட்டும்தான். அதே போல அந்த சூரியனோட அனுகிரகம் என்னன்னைக்கும் நமக்கும் நம்ம தலைமுறைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வரணுன்றதுக்காக சூரியனோட கல் இது. சன்ஸ்டோன் சொல்லுவாங்க. இது ஜெய்ப்பூர் சன்ஸ்டோன் சொல்லுவாங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன், ரொம்ப பிரஷியஸா இருக்கும். பூஜை பண்ணது. இதுக்குள்ள மூலிகை ஆயிலே வச்சிருக்கோம். மூலிகை ஆயில் உள்ளே இருக்கும். சோ அதோட ஸ்மெல்லே நல்ல வீரியமா இருக்கும். ரொம்ப வீரியமா இருக்கும். சோ இத வந்துட்டு பூஜை பண்ணும் பொழுது இதோட தன்மை அதை கிராஸ் பண்ணிக்கும். நல்லா கிராஸ் பண்ணிக்கும். இதை வந்து பணம் முழங்குற இடத்துல அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பணம் முழங்குற இடத்துல வச்சுக்கிடலாம். சோ இது ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் எனக்கு வேணுங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். 2 மார்க்ல போகுது, 1 மார்க்ல போகுதுன்னு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்க, இல்ல அரசாங்க வேலை பாக்குறேன் ஆனா வந்து எனக்கு பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்றவங்க, எனக்கு அரசாங்கத்துல தாங்க வேலை பாக்குறேன் ஆனா என்னோட வார்த்தைக்கு ஒருத்தவங்க கூட மதிப்பு கொடுக்க மாட்டேன். எப்பா இதை பண்ணிடுன்னா நீ சொல்லாத, இன்னொருத்தவங்க சொல்லிட்டோம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ரொம்ப வேதனையா இருக்கும். என்னடா இப்படி படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், நம்மள மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. சில பேர் நான் என் தாத்தா அரசாங்க உத்தியோகத்துல தான், எங்க அப்பா அரசாங்க உத்தியோகத்துல தான், ஆனா நானும் போகணும்னு ட்ரை பண்றேங்க. என்னோட ராசிக்கும் இல்லைன்றாங்க, என்னோட நட்சத்திரத்துக்கும் இல்லைன்றாங்க. எனக்கு அந்த விதியே இல்லை. விதியை மதியால வெல்லலாம். ஸோ மதியால வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை குரு வழியில நமக்கு இந்த 3 பொருட்களால கிடைக்குது. அந்த 3 பொருட்களோட இலவசமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்பளிப்பா இந்த ரத சப்தமிக்காக இது கொடுக்குறோம்.